திமுகவினருக்கும் தாவேகாவினருக்கும் இடையே நடந்த மோதலில் படுகாயமடைந்த தமிழக வெற்றிக் கழகத்தினரை அக்கட்சியின் நிர்வாகிகள் சந்திக்க கூட அனுமதி மறுப்பது பேசுபொருளாகியுள்ளது. சென்னை பூக்கடை, இப்ராஹிம் சாலை, அங்கப்பன் நாயக்கன் தெரு பகுதியில் மக்களிடம் தேர்தலுக்காக சர்வே எடுக்க சென்ற தமிழக வெற்றிக் கழகத்தினர் சுமார் 10 பேரை அப்பகுதியின் திமுக வட்டச் செயலாளர் கவியரசு என்பவர் தனது ஆதரவாளர்கள் சுமார் 30 பேரோடு சேர்ந்து போலீசார் முன்னிலையிலேயே தாக்கி விரட்டியடித்த சம்பவம் தமிழகம் முழுக்க அதிர்வலைகளை கிளப்பியுள்ளது. இந்நிலையில் சம்பவத்தில் படுகாயமடைந்தவர்கள் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவ்வாறு சிகிச்சை பெற்று வரும் கட்சியினரை சந்திக்க சென்ற மாநில நிர்வாகிகள் ராஜ்மோகன், லயோலாமணி உள்ளிட்டவர்களை அங்கிருந்த போலீசார் தடுத்துள்ளனர். தொடர்ந்து நீண்ட போராட்டத்திற்கு பிறகு பாதிக்கப்பட்டவர்களை நிர்வாகிகள் சந்திக்க நேர்ந்தது. இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ள தாவேகா கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் லயோலாமணி, பாரிமுனை பகுதியில் கலாய்வில் ஈடுபட்ட தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் மீது ஆளும் கட்சியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட ரவுடிகள் அராஜக தாக்குதலில் 4 மாத கர்ப்பிணி உட்பட நிர்வாகிகள் சிலர் படுகாயமடைந்துள்ளனர். நேற்றிரவு அவர்களை காண ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு சென்றோம். உள்ளே விடுவதற்கு அனுமதிக்காமல் காக்க வைத்தனர். பின்னர் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு பாதிக்கப்பட்ட நிர்வாகிகளை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினோம். தோல்வி பயத்தால் அராஜக செயலில் ஈடுபடும் திமுகவினரின் காட்டுமிராண்டி செயலுக்கு வன்மையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறியுள்ளார். மறுபுறம் இச்சம்பவம் குறித்து பேசியுள்ள அமைச்சர் சேகர்பாபு, பொதுமக்களுக்கும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் இடையேதான் மோதல் நடந்துள்ளது. பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அது குறித்து விசாரித்து செய்தி போடுங்கள் என கூறியுள்ளார். மொத்தத்தில் இந்த விவகாரம் திமுக தாவேகா இடையிலான தேர்தல் யுத்தம் பற்றி தமிழகம் முழுக்க பேச வைத்துள்ளது.